இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இடம் பிடித்துள்ளார். தாமரை சின்னத்தில் போட்டியிட பாரதிய ஜனதா தலைமை அவரை வலியுறுத்தியது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். தற்போது பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரவுடன் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் தொகுதியில் மதுரை உசிலம்பட்டி ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம், திருமங்கலம் ஒச்சத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், சோலை அழகுபுரம் ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ராமநாதபுரம் காட்டூர் ஒய்யார மகன் பன்னீர்செல்வம், கங்கை கொண்டான் மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் ஆகியோர் களத்தில் குதித்துள்ளனர். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உட்பட 5 பன்னீர்செல்வங்களுக்கு ஒரே இனிஷியல் தான். மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்துக்கு எம் இனிஷியல். அப்படி பார்த்தால் ராமநாதபுரம் தொகுதியில் மொத்தம் 5 ஓபிஎஸ்கள் களத்தில் உள்ளனர். வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஓபிஎஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை சிதறடிக்கும் முயற்சி இது என பாரதிய ஜனதா அணியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இரட்டை இலை சின்னத்தை பெற ஓபிஎஸ் முயற்சித்தார். தனக்கு கிடைக்காது என்ற நிலை வந்தபோது சின்னத்தை முடக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் மனு செய்தார். அதுவும் முடியாமல் போனது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவினர் இப்படி செயல்படுவதாக தேர்தல் களத்தில் பேசப்படுகிறது. இச்சூழலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்திலும், உசிலம்பட்டி ஓ பன்னீர்செல்வம் கரும்பு விவசாயி சின்னத்திலும், இது தவிர மற்ற 3 ஓ பன்னீர்செல்வங்களும் வாளி, திராட்சை, கண்ணாடி டம்ளர் சின்னங்களிலும், மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் பட்டாணி சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர். உசிலம்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பன்னீர்செல்வம், எங்க அப்பா பேர் ஒச்சப்பன். நான் மக்களுக்காக நல்லா செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஆனா ஏற்கனவே முன்னாள் முதல்வருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்ப இல்ல நான் ஒரு தொண்டன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்யறதுக்காக நான் ஒச்சப்பன். என்ன செய்ய அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். என்னென்ன செய்வியா சொல்லுங்க. என்ன நிக்கிறேன் சார். இல்ல நிக்கிறேன் சார். இல்ல சார். இல்ல சார். இல்ல ஆமா சார். சார் இப்போ இதனால பேசுறது இல்லை சார். அதனால கொஞ்சம் தான் மக்கள் சார் நல்லது செய்யும் சார். நல்லது செய்யும். திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினர் ராமநாதபுரத்தில் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் பிஸியாக இல்லை. கோயில் கோயிலாக சென்று சாமி தரிசனம் செய்வதில் முழு கவனம் செலுத்தி வருவதாக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையே மதுரை உசிலம்பட்டி ஓபிஎஸ், திருமங்கலம் ஓபிஎஸ், சோலை அழகுபுரம் ஓபிஎஸ் ஆகியோர் எஸ்கேப் ஆகிவிட்டனர். அவர்களின் வீடுகள் பூட்டப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் ஓபிஎஸ்களின் தலைகளும் தென்படவில்லை. மதுரை சோலை அழகுபுரம் ஓபிஎஸ் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் பூமி கூறுகையில், கட்டட வேலைக்கு செல்லும் ஓபிஎஸ் தேர்தலில் நின்று ஜெயிப்பேன் என கூறிவிட்டு சென்றதாக தெரிவித்தார். நாங்கள் சோலையில் வரோம். 1வது சட்டமன்ற சந்தில் குடியிருக்கோம். பக்கத்தில் பன்னீர்செல்வம்ன்றவர் குடியிருக்காரு. ஆனால் அவர் வந்து ராமநாட்டில் ஓட்டுக்கு நின்றுருக்கேன்னு தேர்தலுக்கு நின்றுருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் இங்கே கட்சி வெட்டி தான் கட்டி நடப்பார். ஆனால் இருந்தாலும் அவர் இந்த மின்சார வேலைக்கு போய்க்கிருக்காரு. ஆனால் இங்கே வந்து இருக்கிறது குடி பக்கத்தில் தான் இருக்கார். அவர் இப்போதைக்கு வெளியில் போயிட்டார். அரசியல்வாதி மாதிரி கட்சியில் வெட்டி கட்டுவார். ஆனால் நம்மளுக்கு கட்சிக்கு போகிறாரா என்னன்றது நம்ம பார்த்து கட்டுறதில்ல. இப்போதே அவங்க வந்து குடியை இங்கே வச்சார். ஆனால் பெரும்பாலும் இருந்ததுனால நம்ம இனவோ கண்டுக்கல. இப்போ கட்சியில் நின்ற பிறகு தெரியும். ஓபிஎஸ்ன்ற பேருக்கு நாங்கள் நின்றுருக்கேன், இல்லை மாப்பிள்ள நாங்கள் கட்டாயம் நிற்பேன்னு தான் சொல்லிட்டு போனார். நாங்கள் கேட்டேன், என்ன ஏன் ஓட்டு எலெக்ஷனில் நிற்கிறேன்னு கேட்டேன். கேட்டதுக்குள்ள நிற்கிறேன் மாப்பிள்ள, நான் ஒரு தான் நிற்கிறேன், பார்ப்போம் ஒரு வாய்ப்புக்கு அப்படின்ட்டு போகிறாரு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஆதரவோடு சுயேட்சையாக களமிறங்கிய ஓபிஎஸ்கள் எங்கே, அவர்களது குடும்பத்தினர் எங்கே என
எல்லோரும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஓபிஎஸ்களை தேட வேண்டாம், அவர்களின் குடும்பத்தினரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என உறவினர்கள் கேட்டுக் கொண்டனர்.